Thursday, the Gospel of the day. Let us keep firm in the hope we profess. As people purchased by the precious blood of Jesus, we are given an eternal promise. This is our hope, that Christ has saved us. Stand firm on the promises of Christ and walk in love for each other. Standing on the promises, I cannot fall, listening every moment to the Spirit's call, resting in my Savior as my all in all, standing on the promises of God. தம்முள் நிலவும் அன்பு இறைவனின் அன்பு என்று நிறைவுடன் நம்பி வாழ்வோம், அழியா இன்பம் காண்போம். ஆவியில் பங்கு கொண்டு அவருள் நிலைத்து நின்று இறைவனின் இல்லம் காண்போம். இன்பமே இறைவன் என்போம். இயேசுவையே இறைமகனா ஏற்பவர் மனதிலே இறையவனோ நிலைத்திடுவான், மனிதனும் அவரில் நிலைப்பான். அன்புலகம் படைத்திடுவோம், அன்பே இறைவனின்போ. இறைவனை அன்பு செய்தே என்று சொல்லும் மனிதன் அயலான் அன்பை மறந்தான், அவனோ வாழ்வில் பொய்யன். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இணையாய் நிலவும் அன்பு இறைமகனின் வாழ்வினிலே நிலைத்திடும் மீட்பின் அன்பு. அன்புலகம் படைத்திடுவோம், அன்பே இறைவனின்போ. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, திருப்பலி தொலைக்காட்சியில் கண்டு ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சிலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சிலை வழியாக திரு தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் ரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. தீய மனசான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக.
அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The measure you give will be the measure you get. நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, give and it will be given to you. Good measure, pressed down, shaken together, will be poured on your lap. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடப்படும். இவைகள் நற்செய்தியின் வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தைகள் பொய்யானவை அல்ல, வெறும் வாய்சாலக்கு அல்ல, மாறாக உண்மை, உண்மையிலும் உண்மை என்று நாம் கொள்ள வேண்டும். கீதாஞ்சலியிலே ரவீந்திரநாத் தாகூர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். வழியிலே அமர்ந்து அந்த வழியிலே ஒரு அரசன் வருகிறான். அரசன் வருகிறான், பிச்சை கேட்டால் நிச்சயமாக ஏதாவது சாதாரண மனிதர்கள் கொடுப்பதை விட அதிகமாக கொடுப்பான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு அரசன் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறான். அரசன் வந்தான். அரசனிடம் அவன் யாசகம் கேட்டான். இறந்து வலிந்து அதிகமாக கூச்சல் போட்டு கேட்கின்றான். அரசன் அவனிடம் இறங்கி வந்தான். இறங்கி வந்திருக்கிறான், கண்டிப்பா நமக்கு ஏதாவது நல்ல அதிகமாக உதவி செய்வான் என்று எண்ணி ராஜாவிடம் குழைந்து பேசுகிறான். ராஜா என்ன கேட்கிறார்? நீ எனக்கு என்ன கொடுப்பாய் அப்படின்னு ராஜா அவங்கிட்ட கை நீட்டுறார். இவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா அது, நம்ம பிச்சை எடுக்கிறோம், நம்மகிட்ட வந்து இவன் காசு கேட்கிறானே, என்ன ராஜா இவன் கஞ்சப்பயலா இருப்பான் போல இருக்குதே அப்படின்னு சொல்லி தான் சேர்த்து வச்சிருந்த அரிசியிலிருந்து 2 அரிசி மணியை எடுத்து அவன் கையில கொடுக்குறான். அரசன் பார்த்துட்டு சரி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவனுக்கு ஒரே துக்கம். அந்த நாள் பூரா அவனுக்கு சோகமா போனது. மாலையில் வீடு சென்றதும் அவன் அந்த அரிசியை வைத்து சோறு சமைப்பதற்காக அரிசியை வச்சு களையிறான், தண்ணி ஊற்றி கழுவுறான். 2 அரிசி மணிகள் மட்டும் மினுமினு என்று மின்னியது.
அது என்னன்னு எடுத்து பார்த்தா அந்த 2 அரிசி மணிகளும் தங்க மணிகளாக மாறியிருந்தது. நீ எனக்கு 2 அரிசி மணி கொடுத்தாய், நான் உனக்கு 2 தங்க மணிகளை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னான். ஐயையோ, அப்படின்னா எல்லா அரிசியும் கொடுத்திருப்பேனே, எல்லா அரிசியும் கொடுத்தா எல்லா அரிசியும் தங்கமணியா மாறி இருக்குமே. நற்செய்தி வசனம் என்ன சொல்லுகிறது? எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் நான் அளப்பேன், ஆனால் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளப்பேன் என்று ஆண்டவருடைய தாராளம் ஏராளம். நீ கொடுத்தது சாதாரணம், ஆனால் அவர் கொடுத்தது எவ்வளவு வல்லமையாக மதிப்புள்ளதாக இருந்தது என்பதை வலியுறுத்த ரவீந்திரநாத் தாகூருடைய கீதாஞ்சலியில் உள்ள கதை இது. Bear the load of your neighbor's poverty and let him bear with you the load of your wealth. You lighten your load by lightening his. St. Augustine. உன் அயலானுடைய ஏழ்மையின் சுமையை பகிர்ந்து கொள், அவனும் உன் உடைமையின் சுமையை பகரட்டும். நீ அவனது சுமையை எளிதாக்குவதன் மூலம் உனது சுமையையும் எளிதாக்குகிறாய். பிறருக்கு உதவும் பொழுது அதனால் நான் ஆசீர் பெறுகிறோம், புண்ணியம் பெறுகிறோம், நமக்கே நன்மையும் பெறுகிறோம். 3 புத்த பிட்சுக்களை பற்றிய ஒரு கதை. 3 பேரும் போகும் பொழுது ஒருத்தர் திடீரென்று மயங்கி விழுந்து விடுகிறார். மலை மீது போகணும், நிறைய பனி படர்ந்து இருக்கிறது. மயங்கி விழுந்தவனை என்ன செய்வது என்று 2 பேரும் யோசிக்கிறார்கள். தூக்கிட்டு போலாம், நம்ம போறதே கஷ்டம், இதுல வேற இவனை தூக்கிட்டு போகணுமா, பேசாம விட்டுட்டு வா, அவன் கதி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நம்ம 2 பேரும் போகலாம். ஒருவனுக்கு மனதே இல்லை, அவனை விட்டு வர மனதில்லை. சரி, எப்படியாவது நான் அவனை சுமந்து கொண்டே வருகிறேன், நீ முன்னால் போ என்று சொல்லிவிடுகிறான். அவன் முன்னால போறான். இவன் அந்த ஆளை தூக்கி தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு மெதுவாக நடக்கிறான். ஒரு மணி நேரம் பயணம் செய்த பிறகு பார்க்கிறான், தன்னை விட முந்தி சென்றவன் தன்னுடைய கூட்டாளி அங்கு குளிரில் விரைத்து கிடக்கிறான். ஏன் அவன் அப்படியானா? தனியா போனதினால் இந்த குளிர் தாங்க முடியாததால் விரைத்து போனான். இவன் நடந்து செல்லும் பொழுது இந்த சுமையையும் தூக்கி கொண்டு சென்றதினால் அந்த சுமையோடு சேர்ந்து இவனுக்கும் வெப்பம் கிடைத்ததினால் குளிரில் இவன் உறைந்து போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாவது மலை மீது பயணம் செய்ய முடிந்தது. ஏழ்மையின் சுமையை பகிர்ந்து கொள், அவனும் உன் உடைமையின் சுமையை பகிரட்டும். நீ அவனது சுமையை எளிதாக்குவதன் மூலம் உமது சுமையையும் எளிதாக்குகிறாய். இதுதான் இறைவனுடைய தனிப்பெரும் திட்டமும். No matter how poor I am, I have something to share. If I share it, I become rich beyond belief. If I refuse, I grow even poorer. எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் என்னிடமும் இருக்கிறது பிறருக்கு கொடுக்க. அதை நான் பகிர்ந்து கொண்டால் எதிர்பார்ப்புக்கு மேல் வளமையுள்ளவன் ஆவேன். பகிர மறுப்பேனாகில் இன்னும் ஏழ்மையாவேன். மனிதனுடைய தன்மை பகிர்தல், தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுதல். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உயிர் ஆற்றல், நம்முடைய சந்ததிகளை பெருக்கிக் கொள்ளுதல் என்பதே இந்த பகிர்தல். இறைவன் நம்மோடு பகிர்ந்து கொண்டார் அந்த படைப்பாற்றலை. நாம் நம்முடைய சந்ததியினரோடு அதை பகிர்ந்து கொள்ளுகிறோம். பகிரப்படுகின்ற இன்பம் இரட்டிப்பாகிறது, பகிரப்படுகின்ற துன்பம் குறைகிறது என்பது ஒரு பழமொழி. For it is in giving that we receive, it is in pardoning that we are pardoned, and it is in dying that we are born to eternal life. Saint Francis of Assisi. பிரான்சிஸ் அசிசியாருடைய அருமையான வார்த்தைகள், செபமாக மிளறுகின்ற வார்த்தைகள். கொடுப்பதால் பெறுகிறோம், மன்னிப்பதால் மன்னிப்படைகிறோம்,
இறப்பதால் நித்திய வாழ்வுக்கு பிறக்கிறோம். விழுந்தால் இருப்போம், செபிப்போம். Lord Jesus, you guide me by the light of your saving truth. Fill my heart and mind with your light and truth, and free me from the blindness of sin and deception, that I may see your ways clearly, understand your will for my life. ஆண்டவராகிய இயேசுவே, வாழ்வளிக்கும் உண்மை என்ற ஒளியின் மூலம் என்னை வழிநடத்தும். உமது ஒளி உண்மையால் எனது மனத்தையும் உள்ளத்தையும் நிரப்பும். பாவ இருளிலிருந்தும் ஏமாற்றத்திலிருந்தும் என்னை விடுவியும். அதனால் உமது வழிகளை தெளிவாக காணவும், என் வாழ்வில் உமது திருவுளத்தை தெரிந்து கொள்ளவும் அருளும். நீர் எமக்கு கொடுத்தவைகளை நாங்கள் பிறருடன் பகிரக்கூடிய தாராளத்தையும் துணிவையும் தியாகத்தையும் தந்தருளும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கேற்ற சாட்சிகளாக வாழச் செய்தருளும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள். நான் அன்பு செய்தது போல அன்பு செய்யுங்கள். நான் அன்பு செய்தது போல அன்பு செய்யுங்கள். புனிதமான புதிய கட்டளை அன்பு செய்யுங்கள். சாதி சமய வெறிகள் மறைய அன்பு செய்யுங்கள். மனித நேயம் மண்ணில் மலர அன்பு செய்யுங்கள். அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். இறைவா, உமது வார்த்தை என்னும் மொழியில் எங்களுக்கு நல் வழி காட்டினீர். உமது உணவால் எங்களுக்கு வாழ்வளித்தீர். இக்கொடைகளில் நாங்கள் எப்பொழுதும் பெருமை கொள்ளவும் அதற்கேற்ப வாழவும் என்றும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா, உமக்கு நன்றி. கருணை கண் பாரும் அம்மா, என்னில் அருளினை பொழியும் அம்மா. பரிபூரணியே, உனை பாடிடும் என்னுடைய வேண்டுதல் கேளும் அம்மா. மனக்கவலைகள் அகன்றிட, நீரை மகள் தோன்றிட கரமருளியும் அம்மா. கருணை கண் பாரும் அம்மா, என்னில் அருளினை பொழியும் அம்மா. பரிபூரணியே, உனை பாடிடும் என்னுடைய வேண்டுதல் கேளும் அம்மா.